அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய தினம் டிசம்பர் 30 மிகவும் முக்கிய நாளாக குறிப்பிடப்படுகிறது. அப்படி என்ன மிகவும் முக்கியமான நாள் என்று பார்த்தோமேயானால், இயற்கை வேளாண் தந்தை ஐயா நம்மாழ்வார் அவர்களினுடைய நினைவு தினம். எத்தனை பேருக்கு ஐயா நம்மாழ்வார் அவர்களை பற்றி தெரியும் என்பது தெரியவில்லை. அவரினுடைய கொள்கைகள், அவரினுடைய விழிப்புணர்வு கருத்துக்கள் எல்லாம் எத்தனை பேருக்கு சென்று சேர்ந்திருக்கிறது என்பது தெரியவில்லை. ஆகவே இதனை நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மக்களிடத்தில் ஐயா நம்மாழ்வார் அவர்களை பற்றி தெரியப்படுத்த வேண்டும் என்ற அவசியம் நம்மிடத்தில் இருக்கிறது. அப்படி என்ன ஐயா நம்மாழ்வார் செய்திருக்கிறார்? நம்மாழ்வார் அவர்கள் இயற்கை வேளாண்மைக்காக தன்னுடைய வாழ்வியலை அர்ப்பணித்தவர். அவர் தன்னுடைய வாழ்வியலை மட்டும் அந்த இயற்கை வேளாண்மைக்காக அர்ப்பணிக்கவில்லை. அதனை தொடர்ச்சியாக மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், இளைஞர்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், இதனை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்பதனை தன்னுடைய கொள்கையாக தன்னகத்தை கொண்டவர். ஐயா நம்மாழ்வாரை பற்றி நாம் பேசிக்கொண்டே போகலாம். ஏனென்றால் அவர் தன்னுடைய இளமை பருவத்திலிருந்து வேளாண் மீது மிகவும் காதல் கொண்டவர் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர் தன்னுடைய இளமை பருவத்திலிருந்து வேளாண்மைக்காகவே தன்னை அர்ப்பணித்தவர். அதிலும் இயற்கை வேளாண்மைக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டவர் ஐயா நம்மாழ்வார் அவர்கள். தன்னுடைய பள்ளி பருவ காலம் முடிந்து பிறகு அவர் பல்கலைக்கழகத்தில் சேரும் பொழுது கூட வேளாண் குறித்த ஒரு ஆய்வு மேற்கொண்டு தான் அதனை படித்திருந்தார். பிறகு அவர் பல்கலைக்கழகம் முடித்த பிறகு தன்னுடைய வேலையில் அவர் தொடங்க ஆரம்பிக்கும் பொழுது அவருக்கு கிடைத்தது அரசு வேலையாக இருந்தது. ஆனால் அது ஒரு வேளாண் சார்ந்த தொழிலாக இருந்தது. நாம் அரசு பணியை மேற்கொள்கிறோம் என்ற ஒரு மகிழ்வு தன்னகத்தில் இருந்தாலும் அது வேளாண்மையோடு சார்ந்ததாக இருக்கிறது என்று எண்ணி தான் பிறந்த தஞ்சாவூர் மாவட்டம், முப்போகம் விளையக்கூடிய தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து கரிசல்காட்டு மண்ணான கோவில்பட்டி கிராமத்திற்கு நகர்ந்து செல்கிறார் அரசு பணிக்காக. அங்கு சென்று ஒரு வேளாண் விஞ்ஞானியாக, உதவி விஞ்ஞானியாக அங்கு பணியாற்றுகிறார். ஆனால் அங்கு அவருக்கு மிகுந்த ஒரு கவலையை ஏற்படுத்துகிறது. என்ன கவலை என்று பார்க்கும்போது, அங்கு வேளாண் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு அங்கு விதைகள் எல்லாம் கொடுக்கப்படும் பொழுது அங்கிருந்து வேறு ஒரு நிறுவனங்களிலிருந்து வரக்கூடிய விதைகள் எல்லாம் மரபணு மாற்றப்பட்ட விதையாக இருக்கிறது. அந்த மண்ணை மலடாக்குகிறது. விவசாயிகள் மிகவும் கவலைக்கு ஆளாகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, நாம் வேளாண்மையை காதலிக்கிறோம், இயற்கை வேளாண்மை செய்ய வேண்டும் என்று விழிப்புணர்வு செய்யக்கூடிய நாமே இந்த இடத்தில் நாம் ஒரு வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டுமானால் நாம் மக்களுக்காக எப்படி இதனை தொடர்ச்சியாக நாம் கொண்டு செல்வது என்று எண்ணி தன்னுடைய அரசாங்க பணியை முழுவதுமாக துறந்துவிட்டு மக்களுக்காக, விவசாயத்திற்காக, நாம் உண்ணும் உணவிற்காக, அதில் நஞ்சு கலக்காமல் இருப்பதற்காகவே போராடிய ஒரு மாபெரும் ஒரு மனிதர்தான் ஐயா நம்மாழ்வார் அவர்கள். பிறகு அந்த வேலையை துறந்துவிட்டு முழுவதுமாக விவசாயத்திற்காக, வேளாண்மைக்காக தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார். இயற்கை முறையில் வேளாண்மை செய்வதற்காக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தருமபுரி மாவட்டத்தில் உள்ள மலைப்பகுதிகளில் சென்று அங்குள்ள பழங்குடியின மக்களாக வாழ்ந்து அங்கு அவர்களுக்கு இயற்கை வேளாண் குறித்து அவர் முழுவதுமாக அவர்களோடு ஒன்றி பழகி அந்த இயற்கை வேளாண்மையோடு அவரும் ஒன்றுதலாகி அங்கு விவசாயிகளாக அவர் பணியை மேற்கொள்கிறார். அப்பொழுதுதான் அவருக்கு இயற்கை வேளாண் மீது மிகவும் ஒரு காதல் ஏற்படுகிறது. இளைஞர்களிடத்தில் இதை கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுகிறது. பல சிக்கல்களுக்கு இடையில், பல போராட்டங்களுக்கு இடையில், பல மலைப்பகுதிகளில் இயற்கை வேளாண்மை குறித்து அவர் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கும் பொழுதுதான் மற்றொரு மலை கிராமத்தில் அவர் வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பழங்குடியின பெண்ணினுடைய அந்த விடுகதை தான் அவரை மாற்றுகிறது. இப்படியெல்லாம் வேளாண்மையில் இருக்கிறதா, இப்படியெல்லாம் இயற்கையில் இருக்கிறதா என்று அந்த விடுகதை தான் அவரை மாற்றுகிறது. அப்படி என்ன விடுகதை அந்த பெண் தன்னிடத்தில் கூறினார் என்று பார்க்கும் பொழுது, ஒரு காயிலிருந்து பூவாவது எது, ஒரு பழத்திலிருந்து காயாவது எது என்ற விடுகதை அவரிடத்தில் அவர் வினவுகிறார். அப்பொழுது ஐயா அவர்கள் ஒரு குழப்பத்தில், எதுவாக இருக்கும் அம்மா என்று கேட்கும் பொழுது, ஒரு காயிலிருந்து பூவாவது இளநீர் தேங்காய் என்று கூறுகிறார்கள். அப்பொழுது அது இளநீர் தேங்காயிலிருந்து அதை நாம் பிரித்தெடுக்கும் பொழுது அது பூவாக மாறுகிறது.
அப்பொழுது பழமாக இருந்து காயாக மாறுவது எது என்று கேட்கும் பொழுது எலுமிச்சை பழம் பிறகு அது காயாக மாறுகிறது. அது பழமாக நாம் எடுக்கிறோம், பிறகு அதனை ஊறுகாய்க்கு பயன்படுத்தும் பொழுது அது காயாகிறது என்று கூறுகிறார். அந்த இரண்டாவது விடுகதையில் தான் நம்மாழ்வாருக்கு ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அவர் தொடங்க இருந்த அந்த இயற்கை வேளாணினுடைய விழிப்புணர்வே அங்குதான் அவருக்கு ஆரம்பிக்கிறது. அப்படி எப்படி ஒரு பழமிலிருந்து காயாக மாறுகிறது என்று பார்க்கும் பொழுது, ஒரு பழம் கெட்டு அழுகி போவதற்கு காரணம் அங்கு நுண்கிருமிகள் அதிகமாகும் பொழுது அந்த பழம் கெட்டு விடுகிறது. ஆனால் அந்த எலுமிச்சம்பழத்தை நாம் ஊறுகாயாக மாற்றும் பொழுது, அதனை வெட்டி மிகுந்த அளவு உப்பு சேர்க்கும் பொழுது அந்த நுண்கிருமிகள் எல்லாம் அழிக்கப்படும் பொழுது அது தொடர்ச்சியாக கெடாமல் இருக்கிறது. அப்பொழுது நம் நிலத்திற்கும் இதைத்தான் நாம் செய்கிறோம். ஏனென்றால் அந்த உப்பாகத்தான் நாம் இந்த செயற்கை உரமான யூரியா, அமோனியம் சல்ஃபைடு இது போன்ற நிறைய விதமான செயற்கை உரங்களையும் நாம் தெளிக்கும் பொழுது அந்த நுண்ணிய கிருமிகள் எல்லாம் செத்து விடுகின்றன. ஆகவே அந்த இடத்தில் மண் மலடாக்கப்படுகிறது என்ற ஒரு மிகப்பெரிய உணர்வை அப்பொழுதுதான் நம்மாழ்வார் அவர்கள் உணர்கிறார்கள். ஆகவே அந்த நுண்கிருமிகள், அந்த நுண் உயிரிகள் இது எல்லாம் தன்னுடைய வேலையை செய்ய விடாமல் இந்த உரங்கள் தடுத்து விடுவதால் அந்த மண்ணானது மலடாக்கப்படுகிறது என்று எண்ணி அதிலிருந்து தான் அவர் இயற்கை வேளாண் முறையை எப்படி நாம் கொண்டு வர வேண்டும், எப்படி இயற்கையான முறையில் நம் வேளாண்மையை கொண்டு வந்து இந்த உணவுகள் நஞ்சாக்கப்படுவதை தடுக்க வேண்டும் என்பதை கொண்டு வருகிறார். பிறகுதான் அவர் முழு மூச்சாக இதில் இறங்குகிறார். ஐயா நம்மாழ்வார் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், விவசாயம் என்பது வியாபாரம் அல்ல, நம்முடைய வாழ்வியல் முறை என்று அடிக்கடி ஐயா நம்மாழ்வார் ஐயா சொல்வார்கள். அதனால்தான் விவசாயத்தை நாம் ஒரு வியாபாரமாக எண்ணவே கூடாது. ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரும் வாழ்வதற்கான ஆதாரமாக உணவு இருக்கிறது. அந்த உணவானது நஞ்சாக்கப்படாமல் இயற்கையான முறையில் நமக்கு கிடைத்து நோயில்லாமல் நாம் வாழ வேண்டும் என்பதனை ஐயா நம்மாழ்வார் அவர்கள் மிகச் சிறந்த அளவில் நமக்கு உணர்த்துகிறார்கள். இப்படி ஒரு மாமனிதர்களை எல்லாம் நாம் விட்டு சென்று விட முடியாது. ஆகவே ஒவ்வொரு இளைஞர்களும் இன்று வரை பல இளைஞர்கள் இயற்கை வேளாண்மை முறையில் பல இடங்களில் தன்னுடைய வெளிநாட்டு வாழ்க்கைகளில் பல இளைஞர்கள் இருந்தாலும் அதனை முடித்த பிறகு வந்த பிறகு அவர்கள் இந்த இயற்கை வேளாண்மை முறையை கையில் எடுக்கிறார்கள். ஆகவே ஐயா நம்மாழ்வார் அவர்கள் தொடர்ச்சியாக இதனை சொல்கிறார். ஒரு முக்கியமாக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் இருக்கிறது, அது என்னவென்றால் நம் உறுப்புகளிலேயே இருக்கிறது. அது நம்முடைய உமிழ்நீரும் நம்முடைய கண்ணீரும் என்று சொல்கிறார். அது நம்முடைய எந்த ஒரு காயத்திற்கும் மிக சிறந்த மருந்தாக கருதப்படுகிறது என்று ஐயா நம்மாழ்வார் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள். தொடர்ச்சியாக அவர் தன்னுடைய முதுமை காலம் வரையிலும் இந்த இயற்கை வேளாண்மைக்காகவே வாழ்ந்து கொழுஞ்சி என்ற ஒரு இடத்தில் தரிசு நிலமாக கிடந்ததை தொடர்ச்சியான முறையில் மரங்களை நட்டு அதனை இப்பொழுது பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு காடாக வளர்ந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படியெல்லாம் இந்த இயற்கையை நேசித்தவர், மரங்களை நேசித்தவர், மரங்களுக்கு உயிர் உண்டு என்பதை நமக்கு சொல்லித்தந்தவர் ஐயா நம்மாழ்வார் அவர்கள். மரங்களோடு பேசுங்கள், அதற்கு உயிர் இருக்கிறது. அதற்கு சான்றாக ஒரு மரத்தில் எதுவுமே இல்லாமல் அந்த மரம் பழாமரம் காய்க்காமல் பூவாகாமல் எதுவுமாகாமல் ஒரு மரம் நின்று கொண்டிருக்கிறது. அந்த இடத்திற்கு சொந்தமானவர், இந்த மரத்தில் எதுவுமே இல்லை, இது வளர்ந்திருக்கிறதே ஒளியே இதற்கு எந்த ஒரு பயனுமே இல்லை, இதனால் கீழ் இருக்கக்கூடிய செடிகள் எல்லாம் சூரிய ஒளியின்றி அதனுடைய நிழலில் கீழ் இருக்கிறது, அதனால் அதனும் பயனில்லாமல் போகிறது என்று நம்மாழ்வார் இடத்தில் சொல்லும் பொழுது அவர் நீங்கள் மரத்தினிடத்தில் பேசுங்கள், மரத்திற்கு உயிர் உண்டு என்று சொல்லி அவர் அந்த இடத்தில் அந்த மரத்தோடு பேசிவிட்டு உன்னை பராமரிக்கக்கூடிய இவர் மிகவும் வருத்தப்படுகிறார், உனக்கு உயிருண்டு என்பதை நான் உணர்கிறேன், நீ எப்படியாவது இதில் காய் காய்த்து இதனை நீ பயன்பெறச் செய்ய வேண்டும் என்று ஒரு துளி கண்ணீர் விட்டு அந்த இடத்தில் சென்று விட்டார். பல வருடங்கள் கழித்து அவர் சென்று ஐயா இருக்கும் இடத்திற்கு சென்று அங்கு பழத்தை கொண்டு சென்று அவர் கொடுத்து மிகவும் மகிழ்வோடு அந்த மரத்திலிருந்து நான் கொண்டு வந்திருக்கிறேன், அதற்கு உயிர் உண்டு என்பதை நீங்கள் சொல்லி நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் என்று அவர் அந்த மரத்தினுடைய உயிரையும் கண்டு நேசித்தவர் அந்த மாமனிதர் என்று நாம் சொல்ல வேண்டும். ஆகவே ஒரு விவசாயத்தை, வேளாண்மையை, ஒரு இயற்கையை போற்றக்கூடிய மாமனிதரை நாம் போற்றித்தான் ஆக வேண்டும். ஒரு ஒல்லியான தேகத்தோடு மிகுந்த தாடியோடு அவர் என்னவெல்லாம் அவருடைய முதுமை காலத்தில் ஓய்வெடுத்திருந்திருக்கலாம். ஆனால் ஒரு விழிப்புணர்விற்காக பல இளைஞர்களை திரட்டி வானகம் என்ற இடத்தில்
மிகப்பெரிய அளவில் இயற்கை வேளாண்மை எப்படி செய்ய வேண்டும், நம் மக்களினுடைய உரிமையை காக்க வேண்டும் என்று போராடியவர் நம்மாழ்வார் அவர்கள். ஒரு வேப்ப மரத்தை எடுத்துக்கொண்டோமே ஆனால் அந்த வேப்ப மரத்தினுடைய காப்புரிமையை வேறு நிறுவனம் தட்டி சென்றிருக்கக்கூடிய தருவாயில் அந்த வேப்ப மரம் இந்தியாவிற்கு சொந்தமானது, இது நமக்குரிய காப்புரிமை என்று நீதிமன்றத்தில் போராடி பெற்று தந்தவர் நம்மாழ்வார் அவர்கள். அதைத்தான் சிரித்தபடி ஐயா காணொளியில் சொல்வார். ஏனென்றால் அந்த நிறுவனத்திற்கு சொந்தக்காரர்களிடத்தில் அவர் சொன்னாராம், அந்த நீதிமன்ற போராட்டங்களுக்கு பிற்பாடு அவர் ஒரு வேப்ப மரத்தினுடைய குச்சியை தன்னுடைய வாயில் வைத்து அவர் மிண்டு கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் ஆங்கிலத்தில் இது என்ன என்று கேட்கும் பொழுது அவர் அதற்கு ஒரு பதில் சொல்லியிருப்பார். நீங்கள் ப்ரஷ் அண்ட் பேஸ்ட்டை வைத்து நீங்கள் பல் துலக்குவீர்கள், ஆனால் இது எனக்கு ப்ரஷ்ஷாகவும் பயன்படுகிறது, பற்பசையாகவும் பயன்படுகிறது. இதை நான் மென்று என்னுடைய உமிழ்நீர் உள் செல்லும் பொழுது எனக்குரிய நோய் சரியாக்கப்படுகிறது. திருப்பி இதனை நான் கீழே போடும் பொழுது அது துளிர் விட்டு பயிராகிறது என்று அவர் சொல்லக்கூடிய காணொளி மிகவும் நம்மை கண்கலங்கத்தான் வைக்கிறது. ஆகவே அவர்கள் மிகவும் வியந்து போனார்களாம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு வேப்ப மரத்திற்கான காப்புரிமையை கூட இன்று அவர்கள் கையில் போயிருந்தால், அதில் ஒரு சிறிய மருந்து தயாரித்திருந்தால் கூட அதற்கான விலையை அவர்கள் தான் நிர்ணயம் செய்திருக்க வேண்டும். ஆனால் அந்த காப்புரிமையை பெற்று தந்தவர் நம்மளுடைய நம்மாழ்வார் என்று சொல்லும் பொழுது அது பெருமையாக இருக்கிறது, ஒரு வியப்பாக இருக்கிறது. இப்படி பெரிய ஒரு பெருந்தகப்பனை, ஒரு வேளாண்மையை காதலித்த மாமனிதனை விழிப்புணர்வு செய்த ஒரு மேதையை நாம் பாராட்டித்தான் ஆக வேண்டும். அவர் அதே வானகத்தில் தன்னுடைய மறைவை சந்தித்து அங்கேயே வீற்றிருக்கிறார். அதனை அவரினுடைய குருவாக இருக்கக்கூடிய பெர்னார்ட் அவர்கள் அவர் மறைவிற்கு பிறகு சொல்கிறார், தயவு செய்து ஐயா அவர்களை ஒரு தெய்வமாகவோ கடவுளாகவோ சித்தரித்து நீங்கள் வேறு எதுவும் செய்ய வேண்டாம், அவருடைய கனவை நினைவாக்கினால் போதும். இயற்கையினுடைய வேளாண்மையை பெரிதாக்குங்கள், இயற்கையை போற்றுங்கள், பயிர்களை நஞ்சாக்க விடாமல் செயற்கை உரங்களை தவிர்த்து இயற்கையான முறையில் நம்முடைய விவசாயத்தை தொடங்குங்கள் என்று அவருடைய குருவான பெர்னார்ட் அவர்கள் பெல்ஜியத்தை சேர்ந்தவர் கூறினார். ஆகவே நாம் அனைவரும் இயற்கை வேளாண்மையை நேசிப்போம், இயற்கை வேளாண்மையை தொடங்குவோம், இயற்கையான முறையில் விளைந்த காய்கறிகளை உண்போம், நோயின்றி வாழ்வோம் என்று கூறி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மறுபடியும் ஐயா நம்மாழ்வார் அவர்களுக்கு நம்முடைய புகழ் வணக்கத்தை செலுத்துவோம். நன்றி, வணக்கம்.